கட்டிலில் தலை சிதைந்து இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மனைவி. எவ்வித பதற்றமும் இல்லாமல் எதிரிலேயே அமர்ந்திருந்த சைக்கோ மனைவியை துடிதுடிக்க கொன்று அதனை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்த கொடூரம். கணவனே மனைவிக்கு யமனாக மாறியது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? காவல் உதவி எண் 100க்கு ஒருத்தர் போன் பண்ணியிருக்கார். சார், என் மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், வந்து என்னைய கைது பண்ணிக்கோங்க, சரண்டராக நேர்ல வர முடியாதுன்னு சொல்லியிருக்கார். யார் பேசுறீங்க, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க, எங்க வரணும் அப்படின்னு போலீசார் கேட்டதும் ஹைதராபாத்ல உள்ள போரபண்டா பகுதிக்கு வர சொல்லியிருக்காரு அந்த நபர். அந்த நபரோட வீட்டுக்குள்ள போய் போலீஸ் பாக்குறப்ப சரஸ்வதி அப்படிங்கிற பொண்ணு தலை சிதஞ்ச நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதுக்கு எதிர்க்க சேர் போட்டு எந்த சலனமும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு சரஸ்வதியோட கணவர் ஆஞ்சநேயலு. ஏயா, உன் மனைவியை ஏன் கொலை பண்ண, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்ப 1 இல்ல 2 இல்ல, கொலை செஞ்சதுக்கு காரணத்தை நிறைய அடுக்கி இருக்கார். சரஸ்வதிக்கும் ஆஞ்சநேயலுக்கும் கல்யாணமாகி 14 வருஷம் ஆகுது. 6 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஆஞ்சநேயலு சில மாசங்களுக்கு முன்னால அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம சொந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கார். அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல இருந்த ஆஞ்சநேயலு சரஸ்வதி கிட்ட சண்டை போடுறதுதான் பொழுதுபோக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சொந்தக்காரங்க கிட்ட பேசுனா குத்தம்னு வம்பு இழுத்துட்டே இருந்த ஆஞ்சநேயலு சளைக்காம சந்தேக சண்டையும் போட்டிருக்கார். 4 வீட்டுக்கு வேலைக்கு போன சரஸ்வதி சம்பளம் வாங்கி கணவன் கண்ணுல காட்டவே இல்லை. ஓ, வேலைக்கு போற திமிருல ஆடுறியான்னு வாக்குவாதம் பண்ண ஆஞ்சநேயலு கிட்ட நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசையும் கேட்டு வம்பிழுக்கிறதே வேலையான்னு பேசி இருக்காங்க. அப்படி சொன்னது ஆஞ்சநேயலுவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ எங்க போறன்னு மனைவியை சீண்டவும் இப்படியே 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க. சரஸ்வதியும் ஆஞ்சநேயலுவும் சண்டை போடாம இருந்தால்தான் ஆச்சரியமே. சம்பவத்தன்னைக்கு காலையில சரஸ்வதி கிட்ட பணம் கேட்டு இருக்காரு ஆஞ்சநேயலு. அதுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல, வேணும்னா வேலைக்கு போங்கன்னு யதார்த்தமா சொல்லி இருக்காங்க மனைவி சரஸ்வதி. அப்போ வேலைக்கு போற திமிருல பேசுறியான்னு அவங்க கிட்ட மல்லுக்கு நின்ன ஆஞ்சநேயலு ஒழுங்கா இருந்துக்கோ இல்ல கதையை முடிச்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். இதுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க சரஸ்வதி. விடிஞ்சதும் இந்த போர் நடந்து முடிஞ்சு வழக்கம் போல வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க சரஸ்வதி. மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்த சரஸ்வதி கிட்ட யார பார்க்க போன, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டன்னு சீண்டி இருக்காரு ஆஞ்சநேயலு. சைக்கோ மாதிரி பேசாத, உன் புத்தியே இதுதான் அப்படின்னு சரஸ்வதி பதிலுக்கு பதில் சண்டை போட வாக்குவாதம் வலுத்திருக்கு. அப்போ வீட்டுல இருந்த குளவிக்கல்லை எடுத்துட்டு வந்து படுத்திருந்த சரஸ்வதியோட தலையில போட்டிருக்கான் ஆஞ்சநேயலு. அதுல நிக்காம ரத்தமெல்லாம் வெளியேறி சரஸ்வதி உயிரிழந்துட்டாங்க. அடுத்து மனைவியோட சடலத்தை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும் வச்சிருக்கான். மனைவியோட சடலம் கட்டிலேயே கிடக்க அதுக்கு எதிரில் சேர போட்டு சைலண்டா உட்கார்ந்திருந்த ஆஞ்சநேயலு போலீஸுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லி இருக்கான். உடனே அங்க வந்த போலீசார் கிட்ட எந்த பதற்றமும் இல்லாம பதில் சொல்லி இருக்கான் ஆஞ்சநேயலு. மது குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோன்னு எந்த கெட்ட பழக்கமுமே ஆஞ்சநேயலுக்கு கிடையாது. ஆனா சைக்கோ மாதிரி காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டே இருப்பான்னு சொன்ன அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கடைசியில அந்த பொண்ணையும் கொன்னுட்டான்னு சொல்லி இருக்காங்க. தன்னோட மகளோட எதிர்காலத்துக்காக தான் 14 வருஷமா ஆஞ்சநேயலு டார்ச்சரை சரஸ்வதி பொறுத்துக்கிட்டதா கூறி சொந்த பந்தங்கள் அழுது இருக்காங்க.